பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு. பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன்றது ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு அந்த பேஷண்ட்டோட டெய்லி ப்ராசஸை பற்றி ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தார் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஒரு பேஷண்ட் வராரு அப்படின்னா அந்த பேஷண்ட் ஒரு ப்ராப்ளத்தோடு வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் அவரை நம்ம ஒரு லேப் டெஸ்ட் எடுக்க சொல்லணும். எடுத்துட்டு அந்த லேப் டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரி வியாதி இருக்குது, அந்த வியாதி எவ்வளோ நாளில் குணமாகும், அதுக்கு எவ்வளோ நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்படி அந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா ஆகுமா இல்லை ஆகாதா, இது எல்லாத்தையும் ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதை நம்ம 4 இதில் பிரிக்கணும். அந்த பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4 பண்ணுவாங்க. 4 ஸ்டெப்ஸில் பண்ணுவாங்க. ஒன்று டயக்னோஸ் பண்ணுவாங்க, அடுத்தது ப்ரொக்னோஸ் பண்ணுவாங்க, அடுத்தது ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அப்புறம் எவால்வேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 மெத்தடில் கண்டினியூஸாக நம்ம ஒரு பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மெத்தட் இஸ் கால்ட் ஆஸ் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன். ஃபஸ்ட்டு வில் கோ ஃபார் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ்ன்றது ஒரு மெடிக்கல் டெஸ்ட். இந்த மெடிக்கல் டெஸ்ட் நம்ம எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா வர பேஷண்ட்டுக்கு அவன் நோய் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனான் அப்படின்னா அந்த நோய் அவனுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது இஸ் கால்ட் அஸ் அ டயக்னோசிஸ். ஸோ ஒரு பேஷண்ட் வரப்போகிறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எனக்கு இந்த ஏதாவது நோய் இருக்குமோ அப்படின்னு ஒரு இதில் வருவாங்க, ஒரு கேள்வியோடே வருவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க நினைக்கிற வியாதி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டயக்னோசிஸ். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அடிக்கடி நம்ம யூரின் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சுகர் இருக்குது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நமக்கு தோணும். ஓகே. இதை நம்ம டாக்டர்கிட்ட நான் அடிக்கடி யூரின் போகிறேன், எனக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு பேஷண்ட் கேட்பாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மெடிக்கல் செக்அப் கொடுத்துருங்க, ஒரு லேப் டெஸ்ட் ஒன்று கொடுங்க, கொடுத்துட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு சக்கரை வியாதி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வியாதி இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த வியாதி அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டயக்னோசிஸ். ஸோ இன்றைக்கி இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்ல ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஃபீவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபீவர் இருக்குது அப்படின்றத சொல்லுவார். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நெஞ்சு வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நெஞ்சு வலிக்கு டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட் போவாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு இசிஜி எடுங்க அப்படின்வார். இசிஜி எடுத்துகிட்டு அதை அந்த ரிப்போர்ட்டை கொண்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பார். இது எல்லாம் பண்ணோம் அப்படின்னா இது ஓவரால் அந்த ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம டயக்னோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மெத்தட் இஸ் கால்ட் ஆஸ் டயக்னோசிஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்னோசிஸ். ஸோ ப்ரொக்னோசிஸ்ன்றது டயக்னோசிஸ்க்கு அப்புறம் பண்ணுறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரொக்னோசிஸ். ஸோ டயக்னோசிஸில் நம்ம வியாதி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வியாதி எந்த லெவலில் இருக்குது, இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கா, செகண்டில் இருக்கா, தேர்டில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரொக்னோசிஸ். ஸோ இந்த ப்ரொக்னோசிஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இந்த இவ்வளோ லெவலில் இருக்கணும், அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று. இன்னொன்று நம்ம டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கா குறையிலையா அப்படின்றது, இதெல்லாமே ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வியாதி குணமாகுமா
அப்படி குணமாகுதுன்னா அது எவ்வளோ நாளில் குணமாகும், அதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது மோசமாகுமா, அப்படி மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வியாதி இருந்துகிட்டு இருக்கும்போதே அவங்களோட லைஃபோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதான் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். வாழ்க்கை தரம் அப்படின்னா டெய்லி அவங்களோட வேலையை செய்ய முடியுமா, அப்படி அந்த வியாதி இருந்துச்சு அப்படின்னா அந்த வியாதி அவங்களுக்கு எவ்வளோ நாள் அவங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற வியாதி ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ காலத்துக்கு வரைக்கும் இருப்பாங்க, அந்த வியாதிக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பீரியட்லேயே அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிசிக்கலாக சிலர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, சிலர் மென்டலாக வீக்காக இருப்பாங்க. ஸோ முதல் வந்திருக்காங்க அப்படின்னோடனே நம்ம டக்குன்னு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டயக்னோசிஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நோய்க்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை பார்க்கணும். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பீரியட் வரைக்கும் நம்ம அதை அப்படியே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். இந்த மானிட்டர் பண்ணிகிட்டே வரும்போது அந்த நோய் அதிகமாகுதா, இல்லை ஸ்டேபிளாக இருக்குதா, இல்லை அப்படியே கம்மியாகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எத்தனை நாளில் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி வேர்சன் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அதிகமாக ஆகிறது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும், அப்படி அதிகமானதை நம்ம எவ்வளோ நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணனா அவங்க எவ்வளோ காலத்துக்கு இருப்பாங்க, அது எவ்வளோ காலத்துக்கு அவங்க என்ன மாதிரி கண்டிஷனில் இருப்பாங்க, அந்த கண்டிஷன்லேருந்து அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்களா இல்லை மாட்டாங்களா, இதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரோக்னாசிஸ். ஸோ வந்த பேஷண்ட்டுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வியாதி என்ன, அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒரு ஸ்டெப்பாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இஸ் மானிட்டரிங். மானிட்டரிங் அப்படின்றது when a patient gets a disease and after that we'll be keeping him in observation state. ஸோ டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு we'll be keeping in an observation state. That is called as a monitoring. ஸோ அந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வேரியஸ் பேராமீட்டர்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு கண்டினியூஸாக இட் வில் பி கோயிங் ஆன். ஸோ அதை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா that is called as a monitoring. A very good example for this ஒரு blood glucose. blood glucose bloodல glucose இருக்குது அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா that is called as a diabetes. இந்த diabetesஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். either giving tablet இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷனோ anything depends on the severity. அதை கொடுத்துட்டே வரும்போது ஸோ எவ்ரி மந்த் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, ஃபர்தர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ரெக்வயர்ட் அப்படின்றத பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மானிட்டரிங். மானிட்டரிங் அப்படின்றது ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் வைஸில் அவங்க அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க, க்யூர் ஆகிட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட். நெக்ஸ்ட் வில் see about screening. Screening என்றது it is a test. It is applied for an individual or for the whole population. ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கலாம் அந்த மொத்த பாப்புலேஷனுக்கும் நம்ம அதை ஸ்க்ரீனிங் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்க்ரீனிங். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸோ இல்லை டிசீஸோ நோயோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். சில சமயம் அந்த சிம்டம்ஸ் வெளியில் தெரியலாம், இல்லை தெரியாமல் கூட போகலாம். ஆனால் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். இந்த டயக்னோஸ் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நோய் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்க்ரீனிங்.
ஸோ சிம்டம்ஸ் இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். ஆனாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டை, ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்க்ரீனிங். த ஸ்க்ரீனிங் வந்துட்டு இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன் இஸ் யூனிவர்சல் ஸ்க்ரீனிங், இன்னொன்று வந்து இட் இஸ் கேஸ் ஃபைண்டிங் ஸ்க்ரீனிங். யூனிவர்சல் ஸ்க்ரீனிங் அப்படின்றது ஒரு கேட்டகரி பீப்புள்ஸை எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த நோய் இருக்கா அப்படின்றத பார்க்கறது இஸ் கால்ட் அஸ் எ யூனிவர்சல் ஸ்க்ரீனிங். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு வைரல் ஃபீவர் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோட விளையாடின அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த வைரல் ஃபீவர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ யூனிவர்சல் ஸ்க்ரீனிங். கேஸ் ஃபைண்டிங் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துட்டு அந்த பீப்புளுக்கு வந்துட்டு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ கேஸ் ஃபைண்டிங் ஸ்க்ரீனிங். கேஸ் ஃபைண்டிங் ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஹெரிடிட்டரியாக டயபெட்டிஸ் வருதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ கேஸ் ஃபைண்டிங் ஸ்க்ரீனிங். ஸோ அந்த கேஸ் ஃபைண்டிங் ஸ்க்ரீனிங் வந்து எல்லாருக்கும் பாசிட்டிவ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பாசிட்டிவ் வரலாம், சிலருக்கு நெகட்டிவ் வரலாம். ஆனால் அது ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக வரும். அதனால் அது வருமா வராதா, அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது இஸ் கால்ட் அஸ். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் ஸ்பெசிமென் கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங். ஸ்பெசிமென் கலெக்ஷனில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெசிமென் எது அப்படின்னா இட் இஸ் அ பிளட் ஸ்பெசிமென். ஸோ பிளட் ஸ்பெசிமென் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் அ வெரி குட் லேப் டெக்னீஷியன். அதில் ஒரு நல்ல ஸ்கில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் ஒன்லி கேன் பெர்ஃபார்ம் த கலெக்ஷன் ஆஃப் பிளட் ஸ்பெசிமென். ஸோ பிளட் ஸ்பெசிமென் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா when a patient comes, அந்த பேஷண்ட்டை we have to talk first. அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட வயசு என்ன, தென் மேலா ஃபீமேலா, அப்புறம் வாட் ஃபார் தே ஹவ் கம் டு டேக் த டெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெகுலராக நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ரெக்கார்ட் புக்லேயோ ஆரல்ஸ் வந்து சிஸ்டம்லேயோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு immediately we have to go for the requestation form. So every lab has a requestation form. அந்த requestation formல அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்றத அந்த ரெக்வஸ்டேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் ஹி ஹாவ் டு கீப் aside. ஸோ ஒரு பிளட்டை கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தே ரெக்வயர் ஒரு நீடில், சிரஞ்சு, அந்த பிளேஸை வைப் பண்ணுறதுக்கு ஆல்கஹால், தென் காஸு, டேப்பு, தென் அ கண்டெய்னர் ஆஃப்டர் கலெக்டிங் த பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு தே ஹாவ் டு கீப் aside. நவ் கலெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா த பேஷண்ட் ஷுட் பி வெரி கம்ஃபர்டபுள். ஒன்று அவங்கள படுக்க வைக்கலாம், ஆரல்ஸ் வந்துட்டு வி கேன் allow us to sit. So after sitting, the lab technician first has to wash their hands very properly. நல்ல ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ஸோ பேஷண்ட்ஸோட கையில் எந்த பிளேஸில் வந்து நம்ம எடுக்க போகிறோமோ அந்த வெயினை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வச்சு அந்த ஏரியா கொஞ்சம் ஏரியாவை அப்படி க்ளீன் பண்ணணும். நல்லா வைப் பண்ணிவிட்டு we have to allow the alcohol to dry. Then நீடில் எடுத்துட்டு அதை சிரஞ்சோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு we have to make sure எப்போல்லாம் சாம்பிள் கலெக்ட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் புது நீடில் யூஸ் பண்ணணும். ஸோ நீடில் எடுத்துகிட்டு சிரஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணி 15 to 30 டிகிரி ஆங்கிளில் பிளட்டை கலெக்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் கலெக்டிங் த பிளட் டானிக் வெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு 2 to 3 inches வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணுற பிளேஸ்லேருந்து மேலே இருக்கும். ஸோ நல்ல ப்ரெஷரை கொடுத்துட்டு we have to collect the blood sample.
ஒன்ஸ் பிளட் சாம்பிள் நமக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் கலெக்ட் ஆன உடனே இமீடியட்டாக அந்த பஞ்சர் ஆன பிளேஸில் வி ஹாவ் டு பிளேஸ் த காஸை பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். கலெக்ட் பண்ண முடிச்ச உடனே இந்த டானிக் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். தென் கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிளை இமீடியட்டாக இட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்பெசிமென் கண்டெய்னர். ஸ்பெசிமென் கண்டெய்னரில் ஆல்ரெடி நமக்கு ஆன்டிகோயாகுலன்ஸ் என்ன மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த நீடில் இமீடியட்லி நெக்ஸ்ட் பிளட் கலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபிங்கர் ஸ்டிக் ப்ரொசீஜர். இந்த ஃபிங்கர் ஸ்டிக் ப்ரொசீஜருக்கு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு 3rd ஃபிங்கரையோ இல்லை 4th ஃபிங்கரையோ சூஸ் பண்ணணும். 3rd ஃபிங்கர்ன்றது மிடில் ஃபிங்கரு, 4th ஃபிங்கர்ன்றது ரிங் ஃபிங்கர். ஸோ இதில் மற்ற ஃபிங்கரில் நம்ம ஏன் சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஃபிங்கர்லேயும் இந்த தம்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் சூஸ் பண்ண மாட்டோம். இந்த பிளட் கலெக்ஷனுக்கு ஐதர் வில் பி கோயிங் ஃபார் 3rd, அப்படி இல்லை அப்படின்னா 4th ஃபிங்கரை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஃபிங்கரோட டிப்பை சூஸ் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா ரொம்ப மிடிலையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிங்கர் டிப்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு that area is a suitable place for collection of blood. அது மட்டும் இல்லாமல் பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிங்கரோட சைஸை சூஸ் பண்ண மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சாஃப்ட் டிஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் மோர் அமௌண்ட் ஆஃப் வெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் போன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சைஸை சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஃபிங்கர் தான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டெக்னீஷியன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹி ஹாஸ் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட் தரவ்லி. ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஃபிங்கரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபிங்கரில் கலெக்ட் பண்ண போகிற ஏரியாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு க்ளீன் இட் வித் ஆல்கஹால். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் அலோவ் பண்ணணும் ட்ரை பண்ணுறதுக்கு. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன் அந்த ஃபிங்கரை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு லான்செட்டை வச்சு ப்ரிக் பண்ணணும். ப்ரிக் பண்ணோம் அப்படின்னா பிளட் வில் கம் அவுட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு வைப் இட் ஆஃப். ரீசன் என்ன அப்படின்னா, அதில் நிறையா வந்துட்டு டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அதனால் அதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்துட்டு நம்ம எப்போயுமே வந்துட்டு கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதை வைப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வர பிளட்டை வந்து நம்ம ஒரு எந்த கண்டெய்னரில் தேவையோ அந்த கண்டெய்னரில் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சாம்பிளை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொடுக்குற ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த பஞ்சர் பண்ண பிளேஸில் வந்துட்டு காசை ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் அந்த கலெக்ட் பண்ண சாம்பிளை வந்துட்டு நம்ம லேபிள் பண்ணிவிட்டு we have to use it for test whatever it is required. Next procedure வந்துட்டு heel stick procedure. The heel stick procedure is mostly done for the newborn baby or infants. ஸோ மோஸ்ட்லி இது வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை சின்ன பசங்களுக்கோ அதான் பண்ணுறது. இந்த ஹீல் ஸ்டிக் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வார்ம் பண்ணணும். இந்த இன்ஃபென்ட்ஸோட ஹீல் எடுத்துட்டு நல்ல ஒரு 3 to 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன் வந்துட்டு நல்லா ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு க்ளவுஸை வியர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நம்ம பிளட்டை கலெக்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேபியோட ஃபூட்டை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா பேபி வந்துட்டு ஈஸியாக காலை வந்து ஆட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஏரியாவில் லான்செட் வச்சு ப்ரிக் பண்ணி யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் த பிளட். ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட்டை வந்து வைப் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வர பிளட்டை வந்துட்டு வி ஹாவ் டு கலெக்ட். அண்ட் திஸ் இஸ் கலெக்டட் இன் அ ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர். என்ன டெஸ்ட் எடுக்க போகிறோமோ அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேண்டைடை வந்துட்டு ஒட்டிடணும். தென் அந்த லான்செட்டை வந்துட்டு வி ஹாவ் டு டிஸ்போஸ் இன் அ ப்ராப்பர் container. Then next order of draw.
ஆர்டர் ஆஃப் ட்ரா அப்படின்னா the blood collection tube வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் இருக்கணும். அந்த that is called as a order of draw. எதுக்கு அப்படின்னா this is to avoid cross contamination of the anticoagulant tube. ஸோ அதோட ரெக்கமெண்டட் ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் blood culture bottle or tube, இதோட டாப் வந்து will be yellow or yellow black, and second is anticoagulant tube, அதோட டாப் will be light blue, and third is non-additive tube and the top is red in color. The last drawn is additive tubes in this order. So depending upon the anticoagulant, the top may vary. I'll go for the first one. It is SST. It is serum separating tube, and this SST tube has red, gray or gold top on it, and this tube contains gel separator and also clot activator in it. அடுத்தது is the second tube. The second tube is a sodium heparin tube, and this sodium heparin tube has dark green top on it. Next, third one is PST tube, and that is plasma separator tube, and this plasma separator tube has dark green top with gold rim on it, and this tube contains lithium heparin anticoagulant and a gel separator in it. Next tube is EDTA tube, and this contains a lavender top on it. The last tube is oxalate fluoride tube, which has light gray top on it. Next, labeling the sample. All the sample must contain at least 2 unique identifiers. So எந்த சாம்பிள் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ரெண்டு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதில் இருக்கணும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா the sample must be labeled with the patient's full name. ஸோ அந்த சாம்பிள் மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பேஷண்ட்டோட ஃபுல் நேம் இருக்கணும். ஸோ பாசிபிளி பேஷண்ட்டோட நேம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இனிஷியலாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அண்ட் செகண்டரி த பேஷண்ட்டோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதில் டேட்டு, மந்த் அண்ட் இயர் இது எல்லாமே இருக்கணும் அதில். அண்ட் தேர்ட் வந்துட்டு யூனிக் ரெக்வஸ்டேஷன் ஐடி நம்பர் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணியாச்சு, தென் வந்து லேபிள் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஸ் த blood sample handling and processing. The blood sample handling and processing வந்துட்டு pre-centrifuge handling and post-centrifuge handling இருக்கு. ஸோ இப்போ pre-centrifuge handling அப்படின்னா ஒரு சாம்பிளை நம்ம கலெக்ட் பண்ணி லேபிள் பண்ணி முடித்த உடனே we have to store it in a 4 to 25 degrees Celsius. So it should be kept in a fridge. Then அந்த டியூப்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுற டியூப்ஸ் வந்துட்டு should never go beyond the expiry date. Okay, so if you want to collect plasma, the blood sample எடுத்துக்கிறோம், it is an additive tube. அது வந்து நம்ம ஜென்டலாக ஒரு 5 to 10 times வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். this is because அந்த கிளாட்டிங்கை வந்துட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நல்ல ஹோமோஜனைசர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் அ பிளாஸ்மா. ஸோ இப்போ நம்ம சீரம் வேணும் அப்படின்னா சீரம் சாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாட் ஃபார்ம் ஆகணும். கிளாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் அ சீரம். ஸோ இதுக்கு இந்த டியூபை வந்துட்டு 30 minutes அப்படியே வெர்டிக்கல் பொசிஷனில் ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் அப்படியே வச்சிடணும். ஸோ 30 minutes முன்னாடி எடுத்துகிட்டு நம்ம அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா wrong result நமக்கு கிடைக்கும். This is because as a result of fibrin formation, and the result வரப்போற result will be the error result. So serum அப்படின்னும் போது அதை clot பண்றதுக்கு at least half an hour we have to keep the blood sample in the vertical position, and after that என்ன பண்ணோம் அப்படின்னா centrifuge பண்ணிட்டு அதுல இருந்து serum collect பண்ணிட்டு we can go for the test whatever we needed.
ஸோ ஒன்ஸ் நம்ம சீரம் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த செல் கீழே செட்டில் ஆகிருக்கும். மேலே இருக்கிறது கால்ட் சீரம். அந்த சீரமை வந்துட்டு வித்தின் 2 hours அந்த செல்லேருந்து நாம் வந்துட்டு எடுத்துடணும். கலெக்ட் பண்ணிவிட்டு we have to